ஏன்டா அடிமை? திமுக 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லும்போது அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொன்ன மூதேவி இப்ப எப்படி 2000 கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுக்குற? எப்படியும் தோக்கதான் போறோம்னு வாய்க்கு வந்ததை சொல்றியா? ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. MK Stalin or Palaniswamy, are you open to a public debate between you and MK Stalin anchored by Akshita and Pramod Madhav? Are you open to it? India Today is ready to host it. Are you ready to have the debate? நான் சொல்றேன். இந்த தேர்தலில் வந்து யார் முதலமைச்சர் பற்றி தான் அப்படி வந்து எடப்பாடி கே பழனிசாமி வர்சஸ் ஸ்டாலின் போது ஒரு பொது விவாதத்துக்கு நீங்க தயாரான்னு கேட்கணும். நிச்சயமாக நான் பல முறை சவால் விட்டுட்டேன், அதுக்காக வரவே இல்லையே. எங்களை பற்றி பல அவதூறு பிரச்சாரத்தை செய்து வந்தார் ஸ்டாலின் அவர்கள். எப்பொழுது எங்கே கூப்பிட்டாலும் நான் வர தயார். நீ ரஜினி நினைச்சா நான் ரஜினி, நீ கமல் நினைச்சா நான் கமல், நீ விஜய் நினைச்சா நான் விஜய், நீ அஜித் நினைச்சா நான் அஜித்ரா. டேய் லூசாடா நீ. ஆமா நீ லூசு நினைச்சா நான் லூசுடா லூசுடா லூசுடா. ஒரே மேடையில் சந்திக்கலாம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், செய்த சாதனைகள் நாங்கள் சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ன சாதனை செஞ்சாங்கன்னு சொன்னா சரியா இருக்கும் நான் சொன்னேன். பல சவால் பல கூட்டத்தில் பேசிக்கிட்டு இதுவரைக்கும் அவர்கள் அதுக்கு பதிலே கிடையாது. ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். MK Stalin also pointed out that he is building Dravidian 2.0 model, 11.6% growth rate, highest in the country. That's the reason why he believes the DMK will return. What would you say when he says, look, we have the highest growth rate in the country today? வளர்ச்சி பர்சன்டேஜ் 11% மேல இருக்கு. இதனால நாங்க திராவிடியன் 2.0 மாடல் ஆட்சி திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சிஎம் சொல்றாப்ல. அதாவது கடன் வாங்கி அதன் மூலமாக வளர்ச்சி திட்டத்தை பார்க்கிறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது. அதிகமான கடன் வாங்கி தமிழகத்துல ஒரு கடன் அதிகரித்துள்ள மாநிலமாக இன்றைக்கு கொண்டு வந்ததுதான் திமுகவுடைய சாதனை, திரு ஸ்டாலினுடைய சாதனை. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. 21 இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த 4,80,300 5 லட்சம் கோடி நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க. இன்னைக்கு 9,23,000 கோடி வந்ததுனால் இதனுடைய கடன் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா நாலு தேர்வரில் 93% தான். 128% யார் கடனுடைய ஒட்டுமொத்தத்தை கூட்டி போனது? 128 அதிகமா 93 அதிகமா? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையே. குரோத் பத்தி சொன்னீங்க. அதிமுக ஆட்சியிலையும் குரோத் நாங்க பெற்றிருக்கிறோம். சாதாரண விஷயம். கொரோனா காலத்துல கூட அதிமுக ஆட்சியில சாதனை படைச்சிருக்கிறோம். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. அப்படியானா சார் உங்களோட தூரநோக்கு என்ன தமிழ்நாடுக்கு? அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற குளறுபடிகள் எல்லாம் முதல்ல தீர்க்கப்பட வேண்டும். தமிழக மக்கள் முன்னேற்றத்திற்காக பல புதிய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி அதுதான் எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும். அவ்வளவு நல்லவனாடானே முடியுமாடா உன்னால? சார், கூட்டணி எல்லாருக்கும் முன்னாடியுமே என்டிஏ உருவாக்கி விட்டது, எல்லாமே பலமா இருக்குது. ஆனா இன்னைக்கு காலைல முதலமைச்சர் நம்ம இங்க பேசும்போது நீங்க முதல்ல சொன்னீங்க காங்கிரஸுக்கும் திமுகக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு. ஆனா அவர் வந்து தெளிவா காங்கிரஸ் திமுக பிரச்சனை இல்லைன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு இருக்காரு. அதை பத்தின உங்க கருத்து? திமுகவும் காங்கிரசுக்கும் உள்ள கூட்டணி பிரச்சனை, அதுல எங்களுக்கு தலையிடுவதற்கு எந்தவித தார்மீக பொறுப்பும் இல்லை. எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? தயாநிதி மாறன் இங்க இந்த செஷன்ல கேட்டாங்க இதே சேம் கேள்வி. பவர் ஷேரிங் அதிமுகவும் பிஜேபியில இருக்குமா? ஆட்சியில் பங்கு சார், அவங்கள எங்களை கேள்வி கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது? எங்க கட்சி வேற, அவி கட்சி வேற. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சார், ஒரு மிகப்பெரிய கேள்வியா தமிழகத்தில் இருக்குது. 1967 இருந்து ஆட்சியில் பங்குன்றது கிடையாது. இப்போ மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளான அதிமுக திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போ இப்படி ஒரு கான்செப்ட் தமிழகத்துக்கு தேவையா? வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இது வந்து காங்கிரசுக்கும் திமுகவும் இருக்கின்ற பிரச்சனை, உங்களுக்கு இல்ல, எங்க கூட்டணிக்கு இல்ல. ஆக அந்த பிரச்சனையை இங்கே கொண்டு இணைத்து பேசுவது பொருத்தமாக இருக்காது. அது செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க. ஆட்சியில் பங்கு பற்றின உங்க கருத்து என்ன? ஆட்சியில் பங்கு பற்றின உங்கள் அதையே ஏன்டா குறாஞ்சு கேக்குறீங்க? நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். என்டிஏ ஆட்சியில அதிமுக ஆட்சி
ஐயோ அத நான் எப்படிமா சொல்லுவேன்? பெருமனதுடன் ஆட்சியில் பங்கு இல்லை என்று ஏற்றுக்கொள்ளலாமா? நீங்க போட்டு ஒரு குழப்பத்தை கொண்டாந்து வைக்கிறீங்க, கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை விளைவிக்கலாம்னு பாக்குறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு இடம் அப்படி அந்த இடம் நாங்க இடம் அளிக்கவில்லை. எங்களுடைய கூட்டணி தெளிவாக இருக்கின்றது. எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் தெளிவாக இருக்கின்றார்கள். ரொம்ப குனியாதரா, மூக்கு கீழே வந்துற போகுது. பஞ்ச் வைடா. இப்பதான் வச்சேனே. போட்டி வென்று ஒன்னு திமுக இல்ல தாவேக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு இப்ப வரைக்கும் ஒரு பதில் சொல்லல சார். நாங்க ஒரு பொருட்டாக பார்க்கலையே, அதுக்கு பதில் சொல்லணும். களத்தில் இறங்கின பொழுது யார் பலசாலி என்பது எங்களுக்கு தெரியும், யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், அரசியல் வியூகம் எங்களுக்கு நன்றாக தெரியும். அதன் அடிப்படையில் மற்றவர்களை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்காது. இங்க புரியுற மாதிரி சொல்லியா? ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க சார். அவ்வளவுதான். எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு போட்டிக்கு வந்த பிறகு எப்படி சொல்ல முடியும்? அரசியல் ரீதியா போட்டிக்கு வந்த பிறகு நாங்க எப்படி அதை சொல்ல முடியும்? தேர்தலை சந்திப்போம். தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். Fight election together. Will you share power? தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அது இடையில சில பேர் கிளப்பி ஒரு பிரச்சனை, கூட்டணியில ஏதாவது முறிவு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத ஏற்படுத்துற ஒரு திட்டமிட்ட சதி செய்யறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. அதை பத்தி நாங்களும் கவலைப்பட. காலையிலே இங்கே பேட்டி கொடுத்திருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். உடனடியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற அதற்கு தகுந்த பதிலை கொடுத்திருக்கின்றார். அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் காங்கிரசுக்கும் திமுகவும் உள்ள கூட்டணியில் இருக்கின்ற என்பது தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்க பார்க்கப்படுகிறது. உள்ளுக்குள்ள உறுத்தல புறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. 2020-21 அரசுக்கு வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடுதலான வருவாய் வந்திருக்குது. அப்படி கூடுதலான வருவாய் வந்தும் கூட புதிய திட்டங்கள் வரல. இன்னைக்கு மெரினா பீச்ல வீடற்றவர்கள் தங்குவதற்கு விடுதி கட்டி கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கு? அவங்க எத்தனை பேர் ஓட்டு இருக்குது? அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டிருந்தாலும் அவர்களால் முடிக்கப்பெறாமல் அப்படியே நின்று போன கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய பணிகளை மிக திறம்பட முடித்து உலகத்தரத்திற்கு ஒரு பேருந்து நிலையத்தை தமிழ்நாட்டிற்கு தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திருநங்கைகளினுடைய உயர்கல்விக்கான அனைத்து கட்டணங்களையும் தள்ளுபடி செய்து அவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று ஆணை பிறப்பித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நம்மை காக்கும் 48 அற்புதமான ஒரு திட்டத்தை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பழங்குடியின சமூகம், ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகங்களைச் சேர்ந்த சகோதரர்கள் இன்னும் ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து ஒரு மாபெரும் சாதனையை செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். செஸ் ஒலிம்பியாட், ஸ்குவாஷ் உலகக்கோப்பை, கேலோ இந்தியா, சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயங்கள் என்று சென்னையை விளையாட்டு தலைநகராக மாற்றி காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அவரின் வாரிசு உதயநிதி ஸ்டாலின். பெண்களின் பெயரில் நீங்கள் சொத்துக்களை பதிவு செய்தால் உங்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தில் 1 விழுக்காடு தள்ளுபடியை கொடுத்து பெண்களின் சொத்துரிமையை, பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக திட்டத்தை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து பிள்ளைகளின் இடைநிற்றலை தடுத்து நிறுத்தியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கோவையில் வஉசிக்கு சிலை, தூத்துக்குடியின் பிரதான சாலைக்கு வஉசியின் பெயர், வஉசியினுடைய நினைவு நாளை தியாக திருநாள் என்று அறிவித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரிக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து, உரிமை தொகை கொடுத்து அவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு வித்திட்டவர். இந்த அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் 1,80,000 புதிய விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கால்குலேட்டர் என்றால் என்னவென்றே தெரியாத காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் கல்வியை கொண்டு வந்து டைடல் பார்க்கை இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து நம் பிள்ளைகளின் கணினி கல்வியை நனவாக்கி தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னார். அந்த டைடல் பார்க்கை சென்னையில் மட்டுமல்ல எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தி தருகிறேன் என்று சொல்லி நியோ டைடல் பார்க் என்ற பெயரில் திட்டத்தை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இலங்கை தமிழர் அகதிகள் முகாமை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் என்று மாற்றி காட்டி அவர்கள் வாழ்வில் ஏற்றம் பெற செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பெண் பிள்ளைகள் கல்லூரி கல்வியை முடிக்க வேண்டும் என்று சொல்லி புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உரிமை தொகையை வழங்கி கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் தேர்தலில் போட்டியிடாமலேயே மாற்றுத்திறனாளிகள் நியமன கவுன்சிலர்களாக அமர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் பங்கு பெற முடியும் என்ற ஒரு புதிய அரசாணையை பிறப்பித்திருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அண்ணா பெயரில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை மிக பிரம்மாண்டமாக சென்னையில் கட்டி எழுப்பியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் சென்னையை தாண்டி எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் நூலகங்களை கட்டி எழுப்பி தந்து கொண்டிருப்பவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் 2000க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு திருக்குட முழுக்கு விழா நடத்தி பழனியில் முருகன் மாநாட்டையும் நடத்தி மதவாதத்திற்கு தான் விரோதி என்று ஓங்கி உறக்க சொல்லி இருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 576 கோடியில் புதிய மீன்பிடி துறைமுகத்தை அமைத்து தர ஆணை பிறப்பித்திருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வள்ளுவர் சிலைக்கு மேலும் அழகூட்டுவதற்கு கண்ணாடி பாலம் அமைத்து தந்து உலகத்தின் பார்வையை எல்லாம் கன்னியாகுமரி பக்கம் திருப்பியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சென்னையில் 360 கோடியில் புதிய நீர்த்தேக்கம் அமைப்பதற்கு ஆணை பிறப்பித்து அழகு பார்த்திருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சமூக நீதி காவலர் பிபி சிங் அவர்களுக்கு சென்னையில் அழகானதொரு சிலையை எழுப்பி சமூக நீதியை இந்தியா முழுமைக்கும் ஓங்கி உறக்க சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கீழடியில் அருங்காட்சியகம்
நாகரிகம் அமைத்து நெல்லை பொருணை நதி நாகரிகத்தை உலகுக்கு உறக்கச் சொல்ல அங்கே ஒரு அருங்காட்சியகத்துக்கு உத்தரவிட்டு இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்குகிறது என்பதை உலகுக்கு ஆவணங்களின் மூலம் ஆதாரங்களின் மூலம் உறக்கச் சொல்லி மதுரையில் ஒரு சல்லிக்கட்டு மைதானம் எழுப்பி தமிழரின் பெருமையை ஓங்கி உறக்கச் சொல்லிக் கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 1000 யூனிட் வரை இலவச மின்சார திட்டத்தை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திருச்சியில் பிரம்மாண்டமாக ஒரு நூலகம் எழுப்பி அந்த நூலகத்திற்கு பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த மாமேதை காமராஜரின் பெயரை வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சிஆரி பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து சாதி ஒழிப்பு போராட்டத்தில் இன்றளவுக்கும் பெரியாரை முன்னிறுத்தி சண்டை செய்து கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திட்டங்கள் அடுக்குனா இன்னும் அடுக்கிட்டே போவேன். இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல அடுக்க முடியும். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். What's wrong with the 3-language policy? You know, the central government constantly says that we didn't say Hindi, it must be. It's 3 languages, any 3 languages. So what's wrong with it? உதவிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குறா சௌரி. பின்னி பெடலறா. Whenever we talk about the 3rd language policy, let it be optional. Instead of being a compulsion, let it be optional. If more than 38,000 schools we are having, right? If one classroom, 2 students, they want to opt for German, 2 students opt for Hindi, 2 students opt for Sanskrit, 2 students opt for Tamil. So like that, if you are going to have all other 10 to 15 languages, that's why I always used to say, we are ready to study all the 22 official languages mentioned in our Constitution 8 schedule. But don't compel us. If there is any necessity rise, like we are ready to study those kind of things. Like other states, there are more than 50 to 60,000 students fail because of the compulsion of the 3rd language, that it already has been proven it's a failure model. So we don't want to follow the failure model. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.